இலங்கையிலே சோழர் ஆட்சி காலத்தில் தமிழிசையானது ஆரம்பமாகின்றது. இலங்கையின் தமிழிசை தொன்மையை சான்று வைக்கின்ற வகையில் தொல்லியல் சான்றாளர்கள் காணப்படுகின்றன. அதாவது ஒரு இனத்தின் அல்லது ஒரு நாட்டின் வரலாற்றை எடுத்தியம்புகின்ற போது தொல்லியல் மூலாதாரங்களும் இலக்கிய மூலாதாரங்களும் மிகவும் முக்கிய இடத்தில் காணப்படுகின்றன. இதிலே தொல்லியல் மூலாதாரங்கள் என்பன காட்சிக்கு புறப்படுகின்ற வகையிலே காலம் கடந்து உண்மை ஆவணப்படுத்துகின்ற விதத்தில் காணப்படுகின்றன. தமிழிசை தொல்லியல் மூலாதாரங்கள் என்பது தமிழிசை பற்றிய கல்வெட்டுகள், சிற்பங்கள், கோயில் அமைப்புகள், கட்டிட எச்சங்கள், அகழ்வாராய்ச்சி பொருட்கள் என்பன இலங்கையில் தமிழிசை சான்றாதாரங்களை எடுத்து என்ற வகையில் காணப்படுகின்றன. பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரையிலே சேர, சோழ, பாண்டிய, பல்லவ என்று பேரரசுகள் காணப்பட்டதாக இருக்கின்ற போது இலங்கையிலே முதலாவது தலைநகராக அனுராதபுரம் காணப்பட்டது. அது முழுக்க சிங்களவர்கள் கட்டுப்பாட்டுகள் இருந்தது. அதன் பின்பு அனுராதபுரத்தின் இறுதி பகுதியில் சோழர்கள் இலங்கைக்குள் ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள், உள்ளே வருகின்றார்கள். அந்த காலப்பகுதியிலே திராவிட சார்ந்த கலை பாரம்பரியங்களும் சிறுவாக உள்ளே வருகின்றது. புறநர்மையில் சோழர்கள் முழுமையாக தங்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். அங்கு அவர்களுடைய ஆட்சியினூடாக தமிழிசை அதனுடன் உட்பட்ட கலை அம்சங்கள் உட்புகின்றன. இந்த ஆய்வுடைய நோக்கமாக இலங்கை தமிழிசை தொல்லியல் ஆய்வினை ஆரம்பித்து அதனூடாக தமிழிசை தொல்லியல் அம்சங்களை தொகுத்து ஆவணப்படுத்தி இலங்கை தமிழிசை வரலாற்றினை கால வரைகளுடன் ஒழுங்குபடுத்துதல் ஆய்வுக்கு ஆவணப்படுகிறது. இந்தியாவை பார்க்கின்ற போது கல்வெட்டுத்துறை அதோட தொல்லியல் துறை மிகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே சகோதர சிங்கள சமூகத்தினர் செய்கின்ற இடம் இலங்கையிலே தொல்லியல் சார்ந்த இசைக்குழு தமிழிசை சார்ந்து ஆய்வுகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. இதனை ஆவணப்படுத்துகிற நோக்கமாக இந்த ஆய்வு எடுத்தியப்படுகின்றது. பிரச்சனை வந்து சொன்னா பூரணமான தொல்லியல் தமிழிசை சார்ந்த ஒரு ஆய்வு இதுவரை இடம்பெறவில்லை. அதோட தொல்லியல் பதிவுகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. ஆய்வு இல்லை. இலங்கை தமிழிசைசார் கருத்துக்கள் எழுதியப்படுகின்ற கல்வெட்டு, சாசனம், நாணயங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள் என்பவற்றை ஆய்வெல்லையாக கொண்டு ஆய்வு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. ஆய்வு அணுகுமுறையாக வரலாற்று ஆய்வு, கல்வெட்டு ஆதார என்கின்ற அணுகுமுறையுடாக இந்த ஆய்வு எழுதப்பட்டுள்ளது. ஆய்வு மூலங்களாக முதலாம் நிலை ஆய்வு மூலங்களாக கல்வெட்டு, சாசனங்கள், சிற்பங்கள், ஓவியங்கள் என்பனவும், இரண்டாம் நிலை ஆய்வு மூலங்களாக இலங்கையில் எழுந்த பிறமொழி பிறதுறை சார்ந்த ஐக்னோகிராபி அதாவது உருவியல் சார்ந்த ஆய்வு கட்டுரைகள் இரண்டாம் நிலை தரவுகளாக எடுக்கப்படுகின்றது. சகோதர சிங்கள சமூகத்தினர்கள் அனுராதபுரத்தில் காணப்படுகின்ற புத்த சமூகத்தை பிரதிபலிக்கின்ற இசை அதனுடன் கொண்ட உருவியல் சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை முன்வைத்துத்தான் அவங்களுடைய அவங்களோட போக்கை முன்வைத்துதான் இந்த ஆய்வு கட்டுரை நம்ம தமிழிசை சார்ந்த தொழில் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் ஆய்வு உட்படுத்தலாம் என்ற ஒரு முயற்சியாக இந்த ஆய்வு அமைகின்றது. இலங்கையில் சோழர் ஆட்சியை பற்றி பார்க்கின்ற போது சோழர்கள் தென்னிந்திய கட்டிடக்கலைகளை கொண்டு வராங்க. 10ஆம் 12ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் சைவ கோயில்களில் இசைக்கலைஞர்கள், சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலங்களில் திராவிட கட்டடங்களை இலங்கையில் அறிமுகமாகுது. சைவ ஆகம வழிபாட்டு முறைகள் நிறுவப்படுகிறது. நாங்கள் சைவம் மட்டும் பார்க்கணும். அதே நேரத்தில் விஷ்ணு தெய்வத்துடைய வழிபாட்டு முறைகளும் காணப்படுகிறது. இதற்கு சார்பாக இலக்கிய மூலாதாரமான இவன் மதுதாட நாட்குறிப்புல இந்த இலக்கிய மூலாதாரம் காணப்படுது. அப்ப நான் இங்க பார்க்கக்கூட இந்து சமயம் என்ற ஒரு சொல்லாடு நாங்கள் பயன்படுத்துவது சால பொருத்தமாக காணப்படும். இவர்கள காலத்துல இசைக்கலைஞர்கள் தொடர்பான சிற்பங்கள், மண்டப தூண்கள், கோயில் வெளிப்புற சுவர்கள் என்பன காணப்படுகின்றன. 8ஆம் நூற்றாண்டுல தமிழ் கல்வெட்டுகள் காணப்பட்டதாக சில ஆய்வாளர்கள் எடுத்தியப்படுகிறாங்க. தேவரடியார்கள் ஆலய கலைப்பணிக்காக நியமித்தல், அத்துடன் அன்றாபுர கால அரண்மனை வாசல்கள்ல சந்திரவட்ட கல்லில் எருது உருவம் காணப்படும். பொதுவாக அன்றாபுரத்துக்கு அப்புறமாக பொருட்களை கிணறா வருது. அன்றாபுர காலத்தில் அதாவது அரண்மனையில கோயில் வாசல்ல சந்திரவட்டங்கள் ஒரு அரைவட்டத்தில் அமைந்த ஒரு அமைப்பு செதுக்களோடு காணப்படும். அதுல அன்னம், ரோஜா, தாமரை இலை, ஜானை போன்ற உருவங்கள் காணப்படும். அன்றாபுரத்தில் புலனறுவையில சோழர்கள் ஆட்சி செய்ததால எருது விடுத்தது அன்றாபுர காலத்துல. ஆனா புலனறுவை காலத்தில் எப்படி செய்றாங்க, எருதை நீக்கிறாங்க. ஏனென்றா எங்களோட எருது பசு எல்லாம் வந்துட்டு எங்களோட சைவ சமயத்துல புண்ணிய சின்னமா தான் கருதணும். புண்ணிய சின்னம் எங்கள் சமயத்தோடு தொடர்புடைய புரோட விடயங்களோட தொடர்புடையதாக காணப்படுத்தாங்க. புலனறுவை காலத்துல அந்த எருது பசுவை நீக்கி விட்டு அந்த சந்திரவட்டங்கள் அமைக்கிறாங்க. இது சோழர்கள ஆதிக்கம், சோழர்களோட ஆட்சி காணப்பட்டதற்கும் தமிழிசை சார்ந்து திராவிடம் சார்ந்து அவங்களோட கலை அம்சங்கள் உட்கூறது ஒரு எடுத்துக்காட்டாக இன்று வரையில ஒரு தொழில் மூலாதாரமாக இலங்கையில காணப்படுகின்றது.
தேவரடியார்களும் கல்வெட்டு சான்றாளர்களும். இலங்கையில் சோழர்களால் கட்டப்பட்ட வானகன் மாதேவீச்சரம் இது இன்று வரை இருக்கு. சில விடயங்கள் நாகரிகம் கூற முடியாது. இது பாவனையில் இன்று இல்ல, ஒரு செதுக்கர்கள் நீங்க போனா ஒரு கலாச்சார மையத்தினால நாங்க பார்க்கலாம். ஆனா அது முழுமையாக சில இடிபாடுகளோட காணப்படுகின்றது. இலங்கையில இது வானவன் மாதவீச்சரம் இது சோழர்களால் கட்டப்பட்டது. அங்க அதிராஜேந்திரன் 3ஆம் ஆண்டு கல்வெட்டிலையும் விஜயபாகு பால மொட்டை தமிழ் கல்வெட்டிலும் தேவரடியார் நியமனம் பற்றி சொல்லப்படுது. தேவரடியார் அப்பாயின்மெண்ட் ஒரு பதவியை கொடுக்குற மாதிரி அவங்க ஆலயத்துல தேவரடியார்கள் ஒரு அவங்களை நியமனம் கொடுக்கறது பெரிய ஒரு கலைக்காக அவங்களை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. வானவன் மாதவீச்சரத்துல கல்வெட்டுல கொடுக்கப்பட்ட தானத்தை அவங்களுக்கு ஒரு உபயம், நாங்க ஒரு கலைப்பணி செய்தால் சன்மானம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு உபயம் தானம் கொடுக்கறத தேவரடியார்கள் பற்றி அவங்களுக்கு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறை அந்த பரம்பரை தேவரடியார்கள் பரம்பரை இருக்கிற அவங்களோட மூதாதைகளை பாடுகிற போது இளம் சமுதாயத்தினரும் அதை செய்யணும் என்ற வகையில் அவங்களுக்கு பதிலாக அந்த ஆவணங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா மாணிக்கத்தால் அந்த சொல்லாடல் தேவரடியார்களை குறித்து நிற்கிறது. மாணிக்கத்தால் சொல்லாடல் காணப்படுகிறது. இது சார்ந்து வரலாற்று நோக்கில் ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் எழுதியம் இருக்கிறாங்க. அடுத்ததாக